பிஆர்ஓ நடராஜன் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடியதை கூட நான் வரவேற்கிறேன். கோர்ட்ல பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா. பிஆர்ஓ நடராஜன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கு மட்டும் சில பதில் கருத்துக்கள் நான் வைக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய அண்ணன் இறந்துட்டாங்க, ஆன்மா சாந்தி அடையணுங்கன்னா, அது சம்பந்தமா தான் கோட்டூர் சண்முகம் என்கிட்ட பேசினாரு, வேற எதுவுமே என்கிட்ட பேசல அப்படின்னு. ஆனா அந்த கால் பாத்தீங்க அப்படின்னாங்கன்னா, ஏன்னா 24ஆம் தேதியை திரும்ப 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 நான் ஏன் பேசுறேன் அப்படின்னா, 24ஆம் தேதி தான் பல பிரச்சனைகள் நடந்தது. அந்த ஞானசேகரனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் வெளியே விட்டாங்க. ஸோ 24ஆம் தேதி மிக முக்கியமான ஒரு நாள், டிசம்பர். அந்த 24ஆம் தேதி காலையில் இந்த கோட்டூர் சண்முகத்துக்கு வந்த முதல் காலே மா சுப்பிரமணியம் அவருடைய பிஏ துளசின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் கோட்டூர் சண்முகத்துக்கு பண்ண முதல் கால். அதன் பிறகு நிறைய விஷயங்கள் நடக்குது. சாயந்தரம் கோட்டூர் சண்முகமும் மா சுப்பிரமணியம் நேரடியாக பேசுறாங்க. இன்னைக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து மிக மிக தவறு. அவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அக்யூஸ்ட் போகும் பொழுது மேனிபுலேட் பண்றாங்க. உதாரணத்திற்கு ஞானசேகரன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வர்றார் டிசம்பர் 24. 8:32 மணிக்கு சாயந்தரம் ஏற்கனவே சொன்னதுதான் மா சுப்பிரமணியம் கோட்டூர் சுப்பிரமணியம் அவங்ககிட்ட பேசுறாங்க, கோட்டூர் சண்முகத்துக்கிட்ட. கோட்டூர் சண்முகம் அந்த கால் முடிச்ச உடனே பேசுற அடுத்த காலே அண்ணா யூனிவர்சிட்டி பிஆர்ஓ நடராஜன். 8:32 கோட்டூர் சண்முகம் மா சுப்பிரமணியம் பேசுறாங்க சாயந்தரம். அடுத்த கால் 8:33 கோட்டூர் சண்முகமும் அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பிஆர்ஓ நடராஜன் பேசுறாங்க. 8:34 கோட்டூர் சண்முகமும் ஞானசேகரனும் பேசுறாங்க. அதனால இதெல்லாம் தயாரா இருக்கு. இன்னாரும் என்ன நடந்திருக்கணும்னா, அந்த எஸ்ஐடி என்னைய சம்மன் பண்ணிருக்கணும். இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் 3 அதிகாரிகள் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு பொதுமக்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கிறோம், ஏன் நீங்க லேட்டா கொடுத்தீங்க அண்ணா, நான் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த பர்டிகுலர் கேஸ்ல சார்ஜ் ஷீட் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, இது வந்து க்ளோஸ்ட் சார்ஜ் ஷீட். கோர்ட்ல நடக்கக்கூடிய ட்ரையல் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. தீர்ப்பு வந்த பிறகுதான் இந்த பர்டிகுலர் சென்சிட்டிவ், ஏன்னா எஃப்ஐஆரே மறைக்கப்பட வேண்டிய கேஸ், இது எஃப்ஐஆரே ஓபனா கொடுக்க முடியாது. தீர்ப்பு வந்த பிறகு 2 சைடினுடைய லாயர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை வச்சு தான் நமக்கு தெரியும், ஓ என்ன எவிடன்ஸ் வைக்கிறாங்க என்ன எவிடன்ஸ் வைக்கல. இன்னைக்கு வரைக்கும் சார்ஜ் ஷீட் என் கையில கிடையாது. கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட் காப்பி பப்ளிக் டாக்குமெண்ட் ஆயிருக்கா, இன்னைக்கு வரைக்கும் இல்ல. எதற்காக திரும்ப திரும்ப சொல்றாங்கன்னா, அந்த சென்சிட்டிவ் கேஸ்ல என்ன வச்சிருக்காங்கிற எவிடன்ஸ் இல்லாம 2 லாயர்ஸும் பேசுவதை வைத்து, ஓ இதெல்லாம் விட்டுட்டாங்க, அப்ப அவங்க எல்லாம் விசாரிக்கலையா, அப்ப 24ஆம் தேதி எதற்காக நம்ம கிட்ட இருக்கிற ரெக்கார்டை படி ஞானசேகரனை கைது பண்ணீங்க, ஏன் விட்டீங்க, மா சுப்பிரமணியம் அமைச்சர் ஏன் சம்மன் பண்ணல, அமைச்சர்கிட்ட ஏன் கேள்வி கேட்கல, கோட்டூர் சண்முகத்தை ஏன் சம்மன் பண்ணல,